திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 210வது பாடல், திருநகரப்படலத்தினுடைய 64வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. ஏமமே தருவா சினைகளும் அனைத்தா, இலை தளிர் செய்ய பூந்துகிறா, காமர் பூமணியா உதித்தொரு காஞ்சி, கண்ணர் ஓர் ஐவர் முன் கண்டு தாமினிதருளும் பொய்கையின் மருங்கே, தன்னிழல் பிரிகிலாது உரலால் பூமியின் காஞ்சிமாபுரம் எனும் பேர் புனைந்தது அப்பொருவிலா நகரம். ஏமமே தருவா, தங்கமே ஒரு மரமாக இருக்கவும், சினைகளும் அனைத்தா, அந்த கிளைகளும் தங்கமாக இருக்கிறது. இலை தளிர் செய்ய பூந்துகிறா, இலைகளும் தளிர்களும் அழகுமிக்க பவளங்களாக இருக்கவும், காமர்பூ மணியா, அங்கே நீலமணிகள் மலர்களாக இருக்கவும், உதித்த ஒரு காஞ்சி, அங்கே ஒரு காஞ்சி மரம் தோன்றியது. கண்ணர் ஓர் ஐவர் முன்கண்டு, 5 திருமால்கள் தாமினிதருளும் பொய்கையின் மருங்கே, அவர்கள் முன்பு 5 திருமால்கள் ஒன்றாக இணைந்து அமைத்த அந்த குளத்தின் அருகே இவ்வாறு தங்கமாகவும் கிளைகளும் தங்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மரம், இலைகளும் தளிர்களும் பவளங்களாக இருக்க, மலர்களாக நீலமணிகள் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மரம் ஒன்று தோன்றி, தன்னிழல் பிரிகிலாது உரலால், தன்னுடைய நிழல் எப்போதும் பிரியாமல் இருக்கும்படியாக அங்கே இருந்தது. அதனால் பூமியின் காஞ்சிமாபுரம் எனும் பேர் புனைந்தது அப்பொருவிலா நகரம். அதனால் அந்த சிறப்பு மிக்க நகரம், பூலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய சிறப்பு மிக்க அந்நகரம் காஞ்சிபுரம் என்னும் பெயரை பெற்றது என்று காஞ்சிபுரத்தினுடைய பெயர் காரணத்தை நமக்கு விளக்கி அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.